அதையும் உள்ளே போக பயந்துக்கிண்டு, ஏன்னா அப்போ 20-25 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து பயந்துக்கிண்டு, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சேலையை பிடித்து இழுத்த பயத்தால் கலைஞர் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். திரு கே ஷா கவர்னராக இருந்தப்பதான் உங்க தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார். 76 பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு? யாரோட அறிக்கை? ஷா, கே ஷா. அது கூட தெரியலை, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல. அவ்வளோதான் பிரச்சனை. தப்பு இவர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல, அது எழுதி கொடுக்கல. அதனால அவங்க என்ன ஷா வந்தாலும்னு பேசியிருக்கார். ஆனால் நான் சொல்கிறேன், கருணாநிதி மட்டும் எம்எல்ஏயா ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ள போகிறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. உண்டுதானே? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலை. அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு, அதை ராஜினாமா பண்ணுறாரு. அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர் நிறுத்தி ஜெயிக்கிறாங்க. அப்போ கவுண்டர்மேன் ஆன எக்மோரில் இடைத்தேர்தல் நடக்குது. அதில் பருதி இளம்வழுதி, அந்த 2 பேர் தான் அப்போ சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ். அதனால் தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடும். வெறும்னு உங்கள் தகப்பனார் மட்டும் ஜெயிச்சார், உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை. அதையும் உள்ளே போக பயந்துக்கிண்டு, ஏன்னா அப்போ 20-25 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து பயந்துக்கிண்டு, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்த தீய சக்திகள், அரகண்ட், ஆன்டி உமன். அதனால் அவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ளே போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார். இல்லைன்னா வேறு எந்த கம்பல்ஷனும் இல்லை, அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும்? அதனால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.